வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின மேக்பத்லேருந்து ஸ்லீப் வாக்கிங் சீனுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த சீன் ஷேக்ஸ்பியரோட மேக்பத்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு சீன். ஏன்னா அது வரைக்கும் ஒரு இரும்பு மனுஷியாக பார்த்த ஒரு லேடி மேக்பத்தை இப்போ நம்ம வேறு விதமாக பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ மென்டல் டார்ச்சர். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க செஞ்ச படுகொலைகள். அவங்க கணவர் மேக்பத்தோடு சேர்ந்து அவங்க நிறைய பேரை அந்த அரியணையில் அவங்க கணவர் மேக்பத் உட்காரணுன்றதுக்காக கொன்று இருக்காங்க. அந்த கொன்னதோடைய அந்த கில்ட் அவங்க மனசை விட்டு போல. இப்போ அதை அவங்க பாதிச்சு அவங்களால அதை யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. அதே சமயத்தில் அவங்களுக்குள்ளேயும் அதை வச்சுருக்க முடியல. அதனால் அவங்கள அறியாமல் தூக்கத்தில் அவங்க நடக்கிறாங்க. அந்த நடக்கும்போது அவங்க செஞ்ச செயல்களெல்லாம் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இதை யாருமே கவனிக்கல, 2 பேரை தவிர. அந்த 2 பேர் யாருன்னா, அவங்க உடல்நிலை சரியில்லைன்றதுனால அவங்களுக்கு சிகிச்சை செய்யறதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு டாக்டர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவியாக இருக்கிற ஒரு ஜென்டில்விமன். இப்போ இந்த டாக்டர் 2 நாளாகவே பார்த்துட்டுருக்காரு. ராத்திரியில் இந்த ஜென்டில்விமன் லேடி மேக்பத்தை கவனிச்சுட்டு இருக்காங்க. அதனால் பகல்லலாம் அவருக்கு ஒன்றுமே தெரியல. அதனால் ராத்திரியில் அவங்க எப்படி தூங்குறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த ஜென்டில்மேன் சொல்கிறாங்க, அவங்க தூக்கத்தில் அதுவும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டப்பறம் அவங்க நடக்கிறாங்க. அவங்களோட க்ளோசெட்னால் பீரோ மாதிரி அதை திறக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு அதில் ஏதோ எழுதுகிறாங்க. அப்புறம் திரும்பி அதை சீல் பண்ணுறாங்க. திருப்பி அங்கே வச்சுட்டு படுத்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது டாக்டர் கேட்குறாரு, அவங்க ஏதாவது பேசுகிறாங்களா, அவங்க பேசுகிறதா அவங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு கேட்கும் போது அந்த ஜென்டில்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் அதை சொல்ல முடியாது டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா, லேடி மேக்பத் அங்கே வராங்க. அவங்க தூக்கத்தில் தான் இருக்காங்க. கையில் ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு, டேப்பர்னா விளக்கு, அந்த விளக்கை வச்சு நடந்துனே இருக்காங்க. அவங்க கண்கள் திறந்து தான் இருக்குது, ஆனால் அதில் உணர்வு இல்லை. அதாவது அவங்க எதையுமே பார்க்கல, தூக்கத்தில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விளக்கை பக்கத்தில் வச்சுட்டு அவங்க கைங்களை ஏதோ கழுவுற மாதிரி அப்படியே தேய்ச்சிட்ருக்காங்க. அப்போ இந்த ஜென்டில்மேன் சொல்கிறாங்க, இதை தான் அவங்க ராத்திரியில் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ கை கழுவுற மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு, அதாவது 1/4 மணி நேரம் செய்கிறாங்க. ஏதோ ஒன்று அவங்க கையை விட்டு அவங்க கழுவி எடுக்கணும், மனசை உறுத்துற ஏதோ ஒரு விஷயத்தை தான் அவங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லேடி மேக்பத்தே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பேசும்போது தான் அவங்க ராஜாவாக இருந்த டங்கனை கொலை செஞ்சதை சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க கணவரை அந்த ராஜாவை கொலை செய்கிறதுக்காக அவங்க எப்படி தூண்டினாங்களோ அந்த வார்த்தைகளெல்லாம் அவங்க அப்படியே சொல்கிறாங்க. அவங்க ஆச்சரியப்படுறாங்க, எப்படி ஒரு வயதானவருடைய உடம்புல இவ்வளோ ரத்தம் இருக்க முடியும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இதை கேட்ட டாக்டருக்கு அதிர்ச்சி ஆகிடுது. ஏன்னா அந்த ராஜாவை கொண்டுட்டு தான் இங்கே மேக்பத் ராஜாவாக இருக்கார். அவர் அரியணையில் உட்காரத்துக்காக அவர் அப்போ ராஜாவாக இருந்தவரை கொண்டு இருக்காருன்றது டாக்டருக்கு புரிஞ்சிடுது. அடுத்தது அவங்க சேன் ஆஃப் ஃபிஃபே அவரை கொன்னதை சொல்கிறாங்க. அவரோட மனைவி எங்கே அப்படின்றத அவங்க தூக்கத்திலே கேட்குறாங்க. அவங்க நிறைய கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. என் கை ஏன் சுத்தமாகவே ஆக மாட்டேங்குது, அரேபியாவில் இருக்கிற எல்லா பர்ஃப்யூம்ஸை கொண்டு தேய்ச்சா கூட என் கையில் இருக்கிற இந்த கரை, இந்த அந்த ரத்தத்தோடைய அந்த வாசம் இருக்கு இல்லையா, அது போகாது போல் இருக்கே அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அப்புறம் பேங்குவாவோட மர்டரை பற்றி பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்போ அவனை கொன்னாச்சு, அவனோட கல்லறையில் தான் அவன் இருப்பான், அதனால் அவன் அதுலேருந்து வெளியில் வர முடியாது அப்படின்னு நான் சொல்லும் போது இந்த டாக்டருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ அவருக்கு புரிஞ்சிடுச்சு அவங்களுடைய நோய்க்கு காரணம் என்னன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனம் சரியில்லைன்னா அது தன்னுடைய மனசில் என்ன இருக்கோ அதால் வச்சுக்க முடியாது, அதனால் மனுஷன் கையில் அது சொல்ல முடியாது, அதனால் காதே இல்லாத தலையணைக்கிட்ட அதோட ரகசியத்தெல்லாம் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, லேடி மேக்பத்துக்கு வேண்டியது டாக்டர் இல்லை, மருத்துவர் இல்லை, கடவுள் தான் லேடி மேக்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் அந்த நர்ஸ் கூட அந்த ஜென்டில்மேன் இருக்காங்களே அவங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள பார்த்துங்க, நல்லபடியாக பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவரும் வந்து இதை பற்றி நானும் யார்கிட்டையும் பேச முடியாது, பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. இதுதான் அந்த சீனில் நடக்கிற அந்த சம்மரி. வாங்க ஷேக்ஸ்பியர் எழுதின லைன்ஸை கொஞ்சம் பார்க்கலாம். Dance in an ante-room in the castle. Enter a doctor of physic and a waiting gentlewoman. Waiting gentlewoman-னா அவங்கள கவனிக்கிற அந்த பணியாள். Doctor, I have 2 nights watched with you but can perceive no truth in your report. What was it she last walked? When was it she last walked? இப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, 2 ராத்திரி நான் உங்களோட சேர்ந்து பார்த்துட்டுருக்கேன், என்னால் வந்து எந்த உண்மையும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க கடைசியாக நடந்தது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தூக்கத்தில் நடந்தது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த ஜென்டில்மேன் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, டாக்டர் அவங்க ராத்திரி தூக்கத்தில் நடக்கிறாங்கன்னு. அதனால் டாக்டர் சொல்கிறாரு, 2 நாளாக உங்களோட பார்த்துட்டுருக்கேனே, அவங்க எங்கே நடந்தாங்க, கடைசியாக எப்போ தான் ராத்திரியில் நடந்தாங்கன்னு கேட்கும் போது ஜென்டில்மேன் சொல்கிறாங்க, since His Majesty went into the field, I have seen her rise from her bed, throw her nightgown upon her, unlock a closet, take forth paper, fold it, write upon it, read it, afterwards seal it and again return to bed. Yet all this while in a most fast sleep. அவங்க சொல்கிறாங்க, அவங்க கனவு வந்து வயலுக்கு போனார் இல்லையா, அப்பத்துலேருந்தே நான் பார்த்துட்டுருக்கேன். அவங்க வந்து இரவில் எழுந்துக்கிறாங்க, அவங்க நைட் கவுனை போட்டுக்கிறாங்க, அவங்களுடைய க்ளாசெட்டை திறக்கிறாங்க, அங்கேருந்து ஒரு பேப்பரை எடுக்கிறாங்க, அதை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறாங்க, அதில் ஏதோ எழுதுகிறாங்க, அப்புறம் அதை படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் திரும்பி அதில் சீல் வைக்கிறாங்க, அதை திருப்பி வச்சுட்டு வந்து திரும்பி பெட்டில் படுத்துடுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போது தான் செய்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ டாக்டர் வந்து a great perturbation in nature to receive at once the benefit of sleep and do the effects of watching. In this slumbery agitation besides her walking and other actual performances, what at any time have you heard her say? அவர் சொல்கிறாரு, இயற்கைக்கு மாறாக இதெல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க தூக்கத்தில் இருக்காங்க, அதே சமயத்தில் எதையோ ஒன்று அவங்க வந்து கவனிக்கிறாங்க. இப்போது அவங்க இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, அவங்க ஏதாவது பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஜென்டில்வுமன், தட்ஸ் விச் ஐ வில் நாட் ரிப்போர்ட் ஆஃப்டர் ஹர். அதுக்கு அந்த விமன் சொல்லிடுறாங்க, இல்லை சார், அதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு. டாக்டர், யூ மீட் டு மீ அண்ட் இட் இஸ் மோஸ்ட் மீட் யூ ஷுட். இல்லை டாக்டர் சொல்கிறார், இல்லை நீங்கள் அதை என்கிட்ட சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இப்போ அவர் சிகிச்சை செய்ய வந்திருக்கார் இல்லையா, எல்லாம் தெரிஞ்சால் தானே அவர் சரியான சிகிச்சை செய்ய முடியும், அதனால் அப்படி சொல்கிறாரு. ஜென்டில்வுமன், நைதர் டு யூ நார் எனி ஒன் ஹேவிங் நோ விட்னஸ் டு கன்ஃபார்ம் மை ஸ்பீச். அப்போ அந்த பெண் சொல்லிடுறாங்க, இல்லை உங்ககிட்ட மட்டும் இல்லை, யார்கிட்டையும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கேட்டது இதுதான் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு என் கூட வேறு யாருமே இல்லை விட்னஸாக. அப்போது நான் சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யான்றது யாருக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாததுனால நான் உங்ககிட்ட மாத்திரம் இல்லை, யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்றவங்க. அப்போது என்டர் லேடி மேக்பெத் வித் டேப்பர். டேப்பர்னால் விளக்கு. அப்போ லேடி மேக்பெத் ஒரு விளக்கு ஏந்தின்னு வராங்க. லோ யூ, ஹியர் ஷி கம்ஸ், திஸ் இஸ் அ வெரி கைஸ் அண்ட் அப்போர் மை லைஃப் ஃபாஸ்ட் அஸ்லீப், அப்சர்வ் ஹர், ஸ்டாண்ட் க்ளோஸ். இப்போ அவங்க சொல்கிறாங்க, இதோ பாருங்கள் அவங்க வந்துட்டாங்க, இதே மாதிரி தான் அவங்க எப்போதுமே வருவாங்க, பாருங்கள் எவ்வளோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க, நல்லா அவங்கள கவனிங்க, கிட்ட இருந்தே பாருங்கள் அப்படின்றாங்க. டாக்டர், ஹவு கம் ஷீ பை தட் லைட். அப்போ டாக்டர் கேட்குறாரு, எப்படி அவங்க விளக்கு எடுத்துன்னு வராங்க அப்படின்னு கேட்குறாரு. குட் ஜென்டில்வுமன், வை இட் ஸ்டுட் பை ஹர், ஷீ ஹேஸ் லைட் பை ஹர் கண்டினியூலி, இட் இஸ் ஹர் கமாண்ட். அதுக்கு அந்த ஜென்டில்மேன் சொல்கிறாங்க, இல்லை அந்த லைட் எப்போதுமே அவங்க பக்கத்தில் தான் இருக்கும், எப்பொழுதுமே பக்கத்தில் இருக்கணும்னு அவங்க வந்து கட்டளையாகவே சொல்லியிருக்காங்க, அதனால் அவங்க இருட்டிலே இருக்க மாட்டாங்க, எப்போதும் அந்த லைட்டோட வெளிச்சத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர், யூ சி ஹர் ஐஸ் ஆர் ஓப்பன். டாக்டர் சொல்கிறார், பாரு அவங்க கண்ணு திறந்து தான் இருக்குது, அப்போ எப்படி நீ தூக்கத்தில் நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஜென்டில்மேன் சொல்கிறாங்க, பட் ஏ சென்ஸ் இஸ் ஷட். ஆமாம் டாக்டர், கண்ணு திறந்து தான் இருக்குது, ஆனால் அதோட உணர்வு இல்லை, அதனால் அவங்க எதையுமே பார்க்கல, தூக்கத்தில் தான் நடக்கிறாங்க அப்படின்றாங்க. அதுக்கு டாக்டர், வாட் இஸ் இட் ஷி டஸ் நவ், லுக் ஹவு ஷி ரப்ஸ் ஹர் ஹேண்ட்ஸ். இப்போ டாக்டர் கேட்குறாரு, இப்போ என்ன செய்கிறாங்க, பார் கையை எப்படி வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜென்டில்வுமன் சொல்கிறாங்க, இட் இஸ் அன் அக்கஸ்டம்ட் ஆக்ஷன் வித் ஹர் டு சீம் தஸ் வாஷிங் ஹர் ஹேண்ட்ஸ். I have known her continue in this a quarter of an hour.
இதுதான் அவங்களுடைய வழக்கமான ஒரு செயல். ஏதோ கையை கழுவுற மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதை கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் அவங்க செய்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க. லேடி மேக்பெத், எட் ஹியர்ஸ் அ ஸ்பாட். இப்போ லேடி மேக்பெத் பேச ஆரம்பிச்சுறாங்க. ஓ, இந்த இடத்துல ஒரு கரை இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. டாக்டர் ஹாக், ஷீ ஸ்பீக்ஸ், I will set down what comes from her to satisfy my remembrance the most strongly. இப்போ டாக்டருக்கு சந்தோஷமாயிடுது. அதுவும் அவங்களே பேசுகிறாங்க. இப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை நான் ஞாபகம் வச்சுக்க போகிறேன். அப்போ தான் எனக்கு அது பின்னாடி சிகிச்சை கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. லேடி மேக்பெத், அவுட் டேம்ட் ஸ்பாட், அவுட் ஐ சே, 1 2 வை தென் இட் இஸ் டைம் டு டூ ஹீல். Hell is murky. Fee, my lord, fee, a soldier and afraid? What need we fear who knows it, when none can call our power to account? Yet, who would have thought the old man to have had so much blood in him? இப்போ லேடி மேக்பெத் முதல்ல சொல்கிறாங்க, பா என்னது இது, இந்த கரை போவே மாட்டேந்தே, பா போ இந்த கரையை 1 2ன்னு கரைங்களை எண்ணுறாங்க கையில். அதுக்கப்புறம் டங்கனை கொலை செய்யும் போது அவங்க எப்படி அவங்க கணவரை தூண்டினாங்களோ அதே வார்த்தைங்களை இப்போ சொல்கிறாங்க. போங்க நீங்கள் ஒரு வீரர் தானே, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஏன்னா வீரர்கள்லாம் போர்க்களத்தில் அத்தனை பேரை கொள்வாங்க. அதனால் அவங்க கணவரை தூண்டுறதுக்காக அவங்க அப்படி பேசினாங்க. அத்தோடு சொல்கிறாங்க, நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம இப்போ பதவியில் இருக்கோம், அதிகாரத்தில் இருக்கோம், நம்மளை யார் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இப்போ யாருக்கு தெரியும் இந்த வயசானவர் உடம்புல இவ்வளோ ரத்தம் இருக்கும் அப்படின்னு. அதாவது அப்போ நடந்த நினைவுகள்லாம் இப்போ திரும்பி அப்போ சொன்ன வார்த்தைகளும் அவங்க மனசில் இருந்ததும் எல்லாமே வெளியில் வருது. அப்போ தான் டாக்டருக்கு புரியுது. டூ யூ மார்க் தட் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது கவனிச்சியா அது அப்படின்றாரு. லேடி மேக்பெத் அதுக்கப்புறம் அவங்க தொடர்றாங்க. த தேன் ஆஃப் இஃபே ஹேட் அ ஒய்ஃப். அடுத்தது அவங்க கொண்டது தேன் ஆஃப் இஃபே. அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. வேர் இஸ் ஷீ நவ்? அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? வாட் வில் தீஸ் ஹேண்ட்ஸ் நெவர் பி க்ளீன்? என்ன என் கையிலேருந்து இந்த கரை போகவே போகாதா? நோ மோர் ஓ தட் மை லார்ட், நோ மோர் ஓ தட் யூ மார் ஆல் வித் ஸ்டார்டிங். அப்போ அவங்க சொல்கிறாங்க போதும். அதாவது அவ்வளோ கொலைங்க பண்ணதுனால அவங்க வேண்டாம், போதும், இன்னும் எத்தனை தான் பண்ணிட முடியும்? அதாவது கொலைகள் செஞ்சு அவங்க மனசுக்குள்ளே அந்த பயமே வந்துச்சு. இப்போ அவங்க டாக்டர், கோ டு யூ ஹாவ் நோன் வாட் யூ ஷுட் நாட். இப்போ டாக்டருக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம கேட்கக்கூடாத ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு. ஜென்டில்மேன், ஷீ ஹேஸ் ஸ்போக் வாட் ஷீ ஷுட் நாட். அவங்க எதை பேசக்கூடாதோ அதை பேசியிருக்காங்க. ஐ ஆம் ஷுர் ஆஃப் தட். ஹெவன் நோஸ் வாட் ஷீ ஹேஸ் நோன். இப்போ கடவுளுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியுன்றது. ஆனால் பேசக்கூடாத ஒரு விஷயத்தை பேசிட்டாங்கன்னு அந்த ஜென்டில்மேன் சொல்கிறாங்க. லேடி மேக்பெத் இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. Here's the smell of the blood still. All the perfumes of Arabia will not sweeten this little hand. ஓஹோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரத்தத்தோட வாசம் ஒன்றும் அப்படியே இருக்குது. அரேபியாவில் இருக்கிற எல்லா பர்ஃப்யூமை கொண்டு ஊற்றி கழுவினா கூட இந்த அழகான கைகள்லேருந்து, சின்ன கைகள்லேருந்து அந்த வாசனை போகவே மாட்டேந்தே அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. டாக்டர், வாட் அ சை இஸ் தே, த ஹார்ட் இஸ் சோர்லி சார்ஜ்டு. அப்போ அவங்க சொல்கிறாரு, எவ்வளோ ஒரு துயரம் உள்ளே இருக்குது, அந்த இதயமே தாங்க முடியாத அளவுக்கு ஒரு துயரம் அவங்க மனசில் இருக்குது அப்படின்றாரு. ஜென்டில்மேன், ஐ வுட் நாட் ஹாவ் சச் அ ஹார்ட் இன் மை பாசம் ஃபார் த ஃபிக்னிட்டி ஆஃப் த ஹோல் பாடி. அப்போ இந்த ஜென்டில்மேன் சொல்கிறாங்க, அந்த மாதிரி கரை படைஞ்ச இதையெல்லாம் என்னால் தாங்கவே முடியாது அப்படின்றாங்க. டாக்டர், வெல். ஜென்டில்மேன், ப்ரே காட் இட் பி சர். கடவுள்கிட்ட தான் வேண்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண்ணு சொல்கிறாங்க. டாக்டர் திஸ் டிசீஸ் இஸ் பியாண்ட் மை ப்ராக்டிஸ், yet I have known those which have walked in their sleep who have died holily in their beds. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இது என்னோடய சிகிச்சைக்கும் மீறின ஒரு விஷயம். ஆனால் எனக்கு நிறைய பேரை தெரியும், இந்த மாதிரி இருந்தவங்களாம் தூக்கத்திலேயே இறைவனடியே சேர்ந்தது எனக்கு தெரியும். அதாவது என்னென்னா, என்ன சிகிச்சை செஞ்சாலும் இவங்களை மரணத்துலேருந்து காப்பாற்றுறது கஷ்டம், இவங்க மனசில் இருக்கிற அழுத்தமே சீக்கிரமாக அவங்கள கொண்டுடோன்ற அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறாரு. இப்போ லேடி மேக்பெத் இன்னும் பேசின்னு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், புட் ஆன் ஏ நைட் கவுன், லுக் நாட் ஸோ பேல், ஐ டெல் யூ yet again,
பேங்க் வாஸ் buried. He cannot come out on grave. இப்போ திருப்பி அவங்க மேக்பத் கிட்ட சொன்ன வார்த்தைகளை இங்கே சொல்கிறாங்க. கையை கழுவுங்க, உங்கள் நைட் கவுனை போடுங்க, இந்த மாதிரி வந்து டல்லாக இருக்காதீங்க. திருப்பி சொல்கிறேன், பேங்க் வாஸ் நம்ம கொண்டுட்டோம் இல்லையா, புதைச்சாச்சு, அவனால் அவனுடைய கலர்லேருந்து வெளியில் வர முடியாது அப்படின்றாங்க டாக்டர். ஈவன் ஸோ, இன்னுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. லேடி மேக்பத், டு பெட், தேர் இஸ் நாக்கிங் அட் த கேட், கம், கிவ் மீ யோர் ஹேண்ட், வாட்ஸ் டன் cannot be undone, டு பெட். இது வந்து டங்கனை கொண்டுட்டு அப்புறம் மேக்பத் கிட்ட லேடி மேக்பத் சொன்னது. அவங்க சொல்கிறாங்க, சரி நம்ம கொண்டுட்டோம்ல, போங்க, போய் பெட்டில் போய் படுங்க, யாரோ வந்து கேட்டை தட்டுற சத்தம் கேட்குது, சீக்கிரமாக வாங்க, உங்கள் கை என்கிட்ட கொடுங்க, என்ன செஞ்சோமோ திருப்பி வந்து நம்மளால் மாற்ற முடியாது, பெட்னா சீக்கிரமாக போய் படுங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் போகிறாங்க. அது லேடி மேக்பத் திரும்பி வந்து வளரின்னு இருக்காங்க தூக்கத்தில். எக்ஸிட் லேடி மேக்பத் போயிடுறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாரு, வில் ஷீ கோ நவ் டு பெட், இப்போ அவங்க பெட்டில் போய் படுத்துருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்டில்மேன் டைரக்ட்லி, ஆமாம், நேராக போய் கிடுன்னு பெட்டில் படுத்துருவாங்க அப்படின்னோடனே டாக்டர், ஃபவுல் விஸ்பரிங்ஸ் ஆர் அப்ராட், அதாவது வந்து ஃபவுலுன்னா கெட்டது, அதோட முணுப்பு வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். அன்நேச்சுரல் டீட்ஸ் டு ப்ரீட் அன்நேச்சுரல் ட்ரபிள்ஸ். நம்ம வந்து இயற்கைக்கு விரோதமாக சில விஷயங்களை செய்யும் போது இயற்கைக்கு விரோதமான ட்ரபிள்ஸ் தான் நம்மளை வந்து சேரும். இன்ஃபெக்டட் மைண்ட்ஸ் டு தி டெஃப் பில்லோ வில் டிஸ்சார்ஜ் தி சீக்ரெட்ஸ். மனம் பாதிக்கப்பட்டவங்க யார்கிட்டையும் அதை பகிர முடியாத போது காதே இல்லாத அவங்களோட தலையணைக்கிட்ட அதை சொல்லிடுவாங்க. மோர் நீட்ஸ் ஷீ த டிவைன் தென் த ஃபிசிஷியன். அவங்களுக்கு தேவையானது ஒரு டாக்டர் இல்லை, கடவுள் தான் இவங்களுக்கு வந்து இவங்க மனநோய்க்கு ஒரு ஆறுதல் தர முடியும். God, forgive us all, look after her, remove from her the means of all annoyance. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளே நீங்கள் தான் வந்து அவங்கள பார்த்துக்கணும், அவங்க மனசில் இருக்கிற பாதிப்பை நீங்கள் தான் வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, and still keep eyes upon her, so good night, my mind she has mated and amazed my sight, I think but dare not speak. அவங்க மேலே வந்து கொஞ்சம் பார்வையை வச்சுங்க, அவங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பணிப்பெண் கிட்ட சொல்லிவிட்டு அவர் குட் நைட் சொல்லிவிட்டு, அவங்க என் மனசையும் வந்து பாதிச்சிட்டாங்க, என்னால் வந்து நான் பார்த்ததை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு, ஆனால் என்னதான் ஆனாலும் இதை நான் வெளியில் பேச மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஜென்டில் விமன் வந்து சொல்கிறாங்க, குட் நைட் குட் டாக்டர். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குட் நைட் சொல்லிட்டு போயிடுறாங்க. இத்தோடு இந்த காட்சி வந்து முடிஞ்சிடுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.